ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 29ஆம் தேதிக்குள்ள கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. இதோடு நட்சத்திர பலன்கள், கிரகநிலை, கிரக மாற்றம், விசேஷ நாட்களும் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கர நிலையிலையும் இருக்கிறாருங்க. பாகியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு வக்கர நிலையிலும் இருக்கிறாரு. இந்த மாதிரி தாங்க கிரக நிலை உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்ததா பல விசேஷ நாட்கள் நமக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குங்க. மாத ஆரம்பத்திலேயே அமாவாசை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேதாரலட்சுமி விரதமும் இருக்குங்க அடுத்த நாளா. அதுக்கு அடுத்ததா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. அதோட நிறைவா கந்தசஷ்டி சூர சம்ஹாரம் நடக்குங்க. அதுக்கு அடுத்த நாளா சதுர்மாசி விரதம் பூர்த்தி அடையுது. நவம்பர் 15ஆம் தேதிக்கு பௌர்ணமிங்க. எல்லா சிவன் கோயிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். இது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல துளசி பூஜை, சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், இது கூடவே சங்காபிஷேகமும் இருக்குங்க. இது மாதிரி நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதோடு யாரெல்லாம் சங்காபிஷேகத்தை போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னும் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிவனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லோரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. கூடவே சிவபெருமானை நினச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்க. சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. மனோகரனான சந்திரன் உடலுக்குமே காரணமானவர். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகருக்கு சந்திர பலமே மூலபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஜென்ம லக்னத்தை கொண்டு பலன்கள் சொல்லும் போது கூட சந்திர லக்னத்தையும் பார்த்து தாங்க முடிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. உலக வாழ்வுக்கு சீரற பலம் எப்படி முக்கியமோ, மனவளம் முக்கியமோ, அதுபோல தான் இந்த சந்திர பலமும் நமக்கு முக்கியம். நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக தாங்க இந்த சந்திர பகவான் இருக்கிறாரு. ஜாதகத்தில் இந்த சந்திரனின் நிலை சரியில்லாத போதோ, கோச்சார ரீதியாக கொண்டிருக்கும் போதோ சந்திர கிரக தோஷம் ஏற்பட்டு வாழ்வில் பல சங்கடங்களை சந்திக்க வேணுங்க. சந்திரனை மனோகாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனின் மனதை இயக்குபவர் இவர் தாங்க. தேய்ந்தும் வளர்ந்தும் மாறி மாறி தென்படும் இயல்பு நிலவிற்கு எப்படி இருக்குதோ இது மாதிரி தாங்க மனிதனின் மனமும் இருக்கு. அதனாலதான் இவரை மனோகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. கையில் வஜ்ராயுதத்தை தாங்கி நம் மனதையும் எண்ணங்களையும் தீர்மானித்து அதன்படி இயக்குவதை தாங்க குறிக்கோளா கொண்டிருக்கிறாரு இவரு. அதனால சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம் மனதில் இருக்கிற எண்ணங்களுக்கு சந்திரனே காரணம். நவகிரகங்களில் சந்திர பகவானும் முக்கியமா இருக்கிறாரு. சந்திரனுக்கு திங்கள் என்ற பெயரும் இருக்குங்க. இந்த சந்திரனையே தன் சிறையில் பிறையென சூடிக்கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அதனால தான் சோமவாரம் என்று திங்கட்கிழமையை சொல்லுவாங்க. மனோகரனான சந்திரனுக்கு தனி கோயிலே இருக்குங்க. நவ கிரகங்களில் இந்த தலமும் ஒன்றாயிருக்கு. அதோடு நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. அதனால சந்திர பகவான் சந்நிதிக்கு சென்று வெண்ணிற வஸ்திரம் சாற்றி வெண்ணிற மலர்களால் அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு பாயாசம், வெண்பொங்கல் போன்ற வெள்ளை நிற நெய்வேத்தியங்களை படைத்து தானமாக கொடுக்கலாங்க. இதனால நம்மோட மனதிடம் அதிகரிக்கும். அதனால ஒருவரோட சிந்தனை தெளிவாகி எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்துக்கும் தீர்வு கண்டுபிடிப்பாங்க. இவருக்கு பிடித்த நிறமா வெள்ளை நிறம் சொல்லப்படுதுங்க. இவரு நவகிரகங்களில் தென்கிழக்கு திசையை நோக்கி தான் இருப்பாரு. நட்பு கிரகமா மிதுனம், சிம்மம், கன்னி ராசி இருக்குங்க. ஆட்சி ராசியா கடகமும், உச்ச ராசியா ரிஷபமும், மூல திரிகோண ராசியா ரிஷபமும் அமைஞ்சிருக்குங்க. கூடவே சமமான ராசி அப்படின்னு பார்த்தா மேஷம், துலாம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்ங்க. பகையான ராசி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. கடக ராசிக்காரங்க நண்டையே ராசி சின்னமாக கொண்டு இருக்கிறாங்க.
இது நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் தேவையில்லாம கோபப்படுவாங்க. விருச்சகம் மீனம் போலவே இதுவும் நீர்வாழ் ராசி அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்க. கடக ராசிக்காரங்க ரொம்பவே குழந்தைத்தனமா இருப்பாங்க. இவங்க விருப்பப்படி ஏதாவது விஷயம் நடக்கல அப்படின்னா ரொம்பவே கோபப்படுவாங்க. நண்டுகளை போலவே கடகராசிக்காரங்க சுயநலமானவங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட பொருட்களை அதிகமா சொந்தம் கொண்டாடுவாங்க. அடுத்தவங்களுக்கு தரமாட்டாங்க. பொறாமை குணம் கொண்டவங்களா இருந்தாலுமே கூட மற்றவங்களோட சந்தோஷத்தை எப்பயுமே கெடுக்க மாட்டாங்க. அடுத்தவர்கள் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செல்வாக்கு உயருங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு சாதகமாக தாங்க இருக்க போறாரு. ஏன்னா வக்கர கதியில இருக்கிறாரு. வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதையும் உயரப்போகுதுங்க. அந்தஸ்து பதவியும் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்லுவீங்க. உத்தியோகஸ்தருக்கு புத்திசாலித்தனமா செயல்பட்டு மேலதிகாரிகள் கொடுத்த வேலையும் சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. வேலையை சுறுசுறுப்பா செய்யறது மூலியமா உங்களோட ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. இதோடு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அவங்களோட வாக்கு வன்மையால சிறப்பா நடக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு தேடி வருவாங்க. ஒரு சிலருக்கு உங்களோட தொழில் வியாபாரத்துல சில தடைகள் ஏற்படலாங்க. நிதி ரீதியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செலவுகள் இருக்குங்க. ஆனா உங்களோட வருமானத்திலும் ஒரு நல்ல உயர்வு இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் உங்களோட கடன் பிரச்சனைக்கு ஏதாவது சிக்கல்கள் தர வாய்ப்பு இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு விஷயத்துல பலன்கள் கொடுக்குங்க. அறிவு ஆற்றலா செயல்படுவீங்க. அதனால மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் தாங்க கொடுக்க போகுது. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில இருந்த தொய்வுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மதிப்பெண்ணை வாங்குவீங்க. வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த மாதத்துல வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிறவங்களுக்கும் சாதகமா தான் இருக்கும். இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கி சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த மாதம் காதல் திருமணம் நடக்கிற வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதெல்லாம் சமாளிச்சு இருங்க. கடக ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த காரிய தடங்கல்கள் எல்லாமே இப்போ வெற்றியடைய போகுது. எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால விபத்துக்கள் ஏற்படுற வாய்ப்பும் இருக்கு. அதுவும் முட்டிக்கு கீழே காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்க நினைப்பீங்க. வீட்டை அழகுபடுத்தவும் முயற்சி செய்வீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படுங்க. நீண்ட நாளா நீங்க வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இப்போ நடக்க போகுது. 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் நடக்கிறது உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்துங்க. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதே சமயம் இந்த மாதத்துல புதன் 5ஆம் இடத்துல குரு பார்க்குற இடத்துல இருக்கிறாரு. அதனால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வியாபார வளர்ச்சி ஏற்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அதோடு சுப செலவுகள் ஏற்படுற வாய்ப்பும் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் உடல் சோர்வு ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானம் தாமதமாக தான் கிடைக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க கொடுக்க போகுது. பணவரத்து அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தால எதிர்பாராத தடைகள்லாம் ஏற்படுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள்ல தாமதம் ஏற்படுங்க. எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் எதுவும் செய்யாதுங்க. சாதாரணமாக பேசுறது தான் நல்லது. மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் ஏற்படுங்க. நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவுகள் ஆனால் அதிகமாக தாங்க ஆகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுங்க. இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக தான் ஏற்பட போகுது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கடகராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க. பரிகாரமாக ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில வழிபடுங்க. நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.